அன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே போல் தளபதி கொண்டு வருவார். கண்டிப்பாக 2026 சிஎம் ஆவார்னு நம்பிக்கையோடு இருக்கோம் நாங்கள். பைக் நம்ம வீட்டு பிள்ளைய ஒரு மாதிரி ஒவ்வொன்றா பார்க்காம திடீர்னு பார்க்குறப்ப ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக கொள்கை எதிரி பிஜேபிக்கும் அரசியல் எதிரி திமுகவுக்கும் 2026 எங்கள் தளபதி நல்ல ஒரு பாடம் புகட்டுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டால் அந்த ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க, உங்களுக்கே தெரியும். போட்டால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அப்போதைக்கு பயங்கரமாக இருக்கும். மதுரை அவர் கோட்டை, அவர் ஒரு கை காட்டினான்னா நில்னா நிற்போம், எந்திரினா எந்திரிப்பான். அவர் பயப்படவே தேவையில்ல. 2026 தளபதி தான், தளபதி நாடு தான். இல்லை, நாங்கள் மணப்பாறை தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். நான் ஆக்சுவலாக இயக்கத்தில் களப்பணி நிறைகள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மணப்பாறை கதிரவன் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் தலைமையில் சும்மா ஒரு 150 வண்டியில் ஒரு 5000 பேர் வர திட்டமிட்டுள்ளோம். எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இங்கேயே சமைச்சு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு மாநாட்டு திடலுக்கு ஒரு 10 மணிக்கெலாம் இங்கே வந்துடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணதை இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது. நான் வர வழியில் என்னென்னா அந்த மாதிரி நல்லா இருந்த ரோடை பறித்து போட்டிருக்காங்க நியூஸில் கேள்விப்பட்டேன். பட் அது ஒரு அன்வான்டான ஒரு திங் தான். ஆளுங்கட்சி தளபதியை பார்த்து பயப்படுதான்னு தெரியல. அதை கொள்கை எதிரி பிஜேபியும் அரசியல் எதிரி திமுகவும் சேர்ந்து தான் தளபதி எதிர்க்குது. அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் எங்கள் தளபதி வராரு. கண்டிப்பாக கொள்கை எதிரி பிஜேபிக்கும் அரசியல் எதிரி திமுகவுக்கும் 2026 எங்கள் தளபதி நல்ல ஒரு பாடம் புகட்டுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எல்லாரும் ஃபேமிலியெலாம் ஆசைப்பட்டாங்க, எல்லாம் பார்த்து போகலாம். டெய்லி நியூஸ் சேனலில் பார்த்துட்டு மிக பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு பார்த்துட்டு சரி எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஃபேமிலியெல்லாம் ஆசைப்பட்டாங்க. இங்கே பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது. மாநாட்டு அன்னைக்கு இந்த குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி அப்படியே ஒரு விசிட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வருது. விக்ரவாண்டி மாநாடு போயிருந்தோம். இல்லை, அங்கே போயிருந்திருக்கப்ப என்ன ஆச்சுன்னா சரியான டிராஃபிக்கு. ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் லாக் ஆகிட்டோம். ஸோ இந்த டைம் என்ன பண்ணியிருக்கோம்னா முன்னாடி நாளே நைட்டே கிளம்பி வந்துடலாம். நாங்கள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலேருந்து கதிரவன் தலைமையில் ஒரு 5000 பேர் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி நாள் நைட்டே இங்கே இடம் மாதிரி பார்த்துருக்கோம். அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 10 மணிக்கெலாம் இங்கே வந்துடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறோம். இல்லை, டோட்டலி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 2026 நிச்சயம் தளபதி ஆட்சியை பிடிச்சிருவான்ட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இடமே காமிக்குது. பார்க்குறப்ப கண்டிப்பாக மக்களுக்கும் இங்கே வந்திருந்த எல்லா ஃபேமிலிஸுக்கும் கண்டிப்பாக தளபதி வந்தால் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாநாடுகளில் என்னென்னா தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம் பூரா பைப்பு இருக்குது. நினச்ச நேரம் தண்ணி குடிக்கலாம். எல்லாமே ஃபில்டர் வாட்டர் தான். எல்லாமே குடிச்சு பார்த்தாங்க. கேன் அங்கே அதையும் பார்த்தோம், இறக்கி வச்சுருக்காங்க. இல்லை, அதை விட இது ஒரு 2 மடங்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நாங்கள் ரியலாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். 510 ஏக்கர் ரியலாக நாங்கள் மாநாடுக்கு இதை அங்கே உள்ள கூட்டத்தில் அந்த தளபதின்னு கத்துற எல்லா தொண்டர்களும் கட்டுற அந்த இதை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை, கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. சும்மா நியூஸில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்ட்டு எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தியிருக்குமா அப்படின்னாது ஒரு கேள்விக்குறி தான். மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பான ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக வர்றவங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணுன்ட்டு தளபதி மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்தவன என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் ஏதோ நினச்சி வந்தோம், அப்படியே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யதார்த்தமாக வந்தோம். சரி, இவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க எங்கள் மதுரையில் மாநாடிங்க, அப்போ தான் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, இப்போது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலாக 2 பிளான் இருந்துச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இன்னொன்று இது. எல்லாரும் நாங்கள் கூட கோயிலுக்கு போகலான்னு. இந்த லேடிஸ் தான் இல்லை நாங்கள் இங்கே தான் வருவோம், எங்களை கண்டிப்பாக இங்கே தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். ஐயோ, அது எதுவும் சொல்ல முடியாதுண்ணா. எல்லாம் நீங்களே பார்ப்பீங்க, பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி கண்ணில் பார்க்கணும், நேரில் பார்க்கணும். நம்ம மதுரை அழகர் எப்படி வருவார் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம் கற்பனையில். நடந்து போகிறப்பே நம்ம அப்படியே நிற்கிறோம், தளபதி வராரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப சந்தோஷமா, ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நம்ம மதுரைக்கு ஷூட் ஆகும்னா அழகர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த அழகர் இது போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தளபதி பொறுத்த வரைக்கும் எந்த பாட்டு போட்டாலுமே தளபதிக்கு அது இதே கிடையாது. இந்த கட்டு காப்பி அதெல்லாம் கிடையாது. எந்த பாட்டு இருந்தாலுமே தளபதி வந்தாருன்னா அதுக்கு ஷூட் ஆகும். போட்டா அந்த ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க, உங்களுக்கே தெரியும். போட்டா இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அப்போதைக்கு பயங்கரமா இருக்கும். அது எப்படி சொல்றது, சொன்ன மாதிரி தான். ஏதோ கடவுளை பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி ஓவரா இருக்கும் சொன்னா. ஆனால் உண்மையாலுமே அப்படிதான் இருக்கு. உள்ள அந்த ஒரு ஃபீல் பயங்கர. நம்ம வீட்டு பிள்ளைய ஒரு மாதிரி ஒவ்வொன்றா பார்க்காம திடீர்னு பார்க்குறப்ப ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. கண்டிப்பாக லாஸ்ட் டைம் ரொம்ப டிஸ்டன்ஸில் மாட்டிக்கிட்டோம் இதில் டிராஃபிக்கில். இந்த டைம் கண்டிப்பாக தான் ப்ரீ டேவே முன்னாடி பிளான் பண்ணிட்டோம். கண்டிப்பாக எப்படியாவது பார்த்து எவ்வளோ முன்னாடி போக முடியுமோ போய் தளபதி நேரில் பார்த்துடணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் நம்பவே இல்லை இப்படி இருக்கோம். ஆமாம், இப்படி இருக்கணும் நாங்கள் நம்பவே இல்லை. அந்த டேட்டில் வர முடியாது, அதனால் முன்னாடியே பார்த்தோம். இமேஜினேஷனில் இருக்கோம். நாங்களே விஜய் ஃபேன் தான் சொல்லப்போனால். ஆக்சுவலி ஊரே விஜய் ஃபேன்ஸ் தான் சொல்லப்போனால். ஆமாம், நாங்கள் மணப்பாறை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தான். மோஸ்ட்லி என் பையன் கூட மோஸ்ட்லி தளபதி தான். இப்போ சாங் வந்தாலும் டான்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி ஃபேன் தான். கண்டிப்பாக 2026 தளபதி சிஎம் ஆவார்னு நம்பிக்கையோடு இருக்கோம் நாங்கள்.
கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து செல்லூர் தொகுதி அன்பண்ணன் தொகுதியில் தான் இருக்கேன். அவர் அன்பண்ணன் பேலுக தான், அவர் தொகுதி தான். மாநாடு பார்க்கும்போது இடம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. 21ஆந்தேதி இன்னும் மாதம் இருக்கும். 2026 வந்து ஒரு மாற்றம் வேணும் தமிழகத்துக்கு. இப்போ நடக்கிற ஆட்சி வந்து சரியில்லை. பார்த்தீங்க சென்னையில் என்ன நடக்குதுன்னு. தூய்மை பணியாளர்களுக்கு உள்ளே கூப்பிட்டு போய் அடிக்கிறாங்க. அடிக்கிறதே தப்பு. அவங்க ஒரு நாள் குப்பை அள்ளலைன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பிரச்சனை வரும்னு. நம்ம வந்து தளபதி வர அவசியமே, இந்த ஆட்சி நல்லா இருந்தால் தளபதி எதுக்கு வர போகிறாரு இங்கே? அவர் என்ன வேலை இல்லாமல் அவர் வாட்டியை சம்பாதிச்சு போகலாம்ல? 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கலாம். ஏன் வராரு? அம்புட்டு சம்பளத்தையும் விட்டுட்டு அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார், டாப் லெவலில் இருக்கார். அவர் ஏன் இறங்கி வராரு? மக்களுக்காண்டி நான் எதாவது செய்யணும், என் மக்கள் எனக்காண்டி செஞ்சுருக்காங்க, அவங்களுக்காண்டி நான் செய்யணும்னு வராரு. வரும்போது நல்லா இருக்குது. அவர் வரணும், கன்ஃபார்ம் ஒரு மாற்றம் வரும். அன்றைக்கி எப்படி எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே போல் தளபதி கொண்டு வருவார். காமராஜர், இளைய காமராஜர்னு சொல்கிறேன் அவரை. மற்றபடி மாநாடு பார்க்கும்போது நல்லா இருக்குது. மதுரையில் வந்து 2வது மாநாடு பெரிய வைப்பாக இருக்குது. அன்றைக்கி எப்படி விஜயகாந்த் மதுரையில் மாநாடு வச்சார் அதே போல் பயங்கரமாக இருக்கும். மாநாடு ரொம்ப சூப்பராக இருக்குது. 21ஆந்தேதி வருவோம். கன்ஃபார்ம் மாநாடு தரமாக இருக்கும். மதுரை வந்து எப்படி சொல்கிறது, அவர் கோட்டை, அது அவர் கோட்டை, அவர் இடம். அவர் வந்து ஒரு கை காட்டினார்னா நில்னா நிற்போம், எந்திரினா எந்திரிப்பான். அவர் ஒரு கை காட்டினார்னா என்ன வேணாலும் செய்வோம். அவருக்கு வந்து அவர் ரசிகனா நாங்கள் இல்லை போஸ்ட் வச்சுருந்தாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ரசிகர்னு. அவர் கூட நிற்கிறது, அவர் செஞ்ச நல்லதுக்காண்டியாக நாங்கள் நிற்கிறோம். அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லதை பார்த்தா நாங்கள் நிற்கிறோம். ரசிகன்றதெல்லாம் அப்புறம் அவர் செஞ்ச நல்லதுக்காண்டியாக நிற்கிறோம். யாரும் பேசிடக்கூடாது. அவர் செஞ்ச நல்லதுக்காண்டியாக நாங்கள் அவர் கூட என்றென்றைக்கு நிற்போம். இன்றைக்குள்ள அவரை எந்த உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ நாங்கள் செய்வோம். சிஎம் சீட்டில் அவர் வந்து எப்படின்னா சும்மா நின்னா மாத்திரம் போதும், நாங்கள் தூக்கி சேரில் உட்கார வச்சிரும், மாளிகையில் கோட்டையில் கொண்டு போய் அவரை உட்கார வச்சிரும். அவரை செய்ய வேண்டியதெல்லாம் நல்லது, அப்படி ஒரு சைனை போட்டு நல்லது செய்ய வேண்டியது தான். மக்கள் தூக்கி உட்கார வச்சிரும். அவர் பயப்படவே தேவையில்லை. 2026 தளபதி தான், தளபதி நாடு தான் தமிழ்நாடு. TN for TVK.